போலீஸ் நிமாண்ட் நடத்தி இருக்கீங்களா? நாடு ஃபுல்லா அவன் பாம்பு போட்டு செத்துன்னு கிடக்குறான். இங்க வந்து டான்ஸ் நடத்துறீங்க. டான்ஸ் ஏன் சார் இங்க நடத்து சொல்லுங்க சார். இது முதல்ல நீங்களாம் போய் வெளில அனுப்புங்க சார். அனுப்புங்க சார். இங்க செக் பண்ணி சும்மா நம்ம லிமிட்ல வந்து இது மேல ஆட்டம் பண்றாங்க. இன்னைக்கு ஒரு நாளோட போயிட்டு நினைக்க போறேன். இன்னைக்கு ஒரு நாளோட போயிடுது. நாளைக்கு பாரு என்ன அவரு டோட்டலா இந்தியா ஃபுல்லா அவங்க வந்து உத்தரப்பிரதேசம், பீகார், மெட்ராஸ் சிட்டி எல்லாத்தையும் ரயில்வே ஸ்டேஷன் அங்கங்கே எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாம் பண்றாங்க. அவ்வளோ செக்கிங் நடக்குது. இவனுங்க டான்ஸ் வச்சு நடத்திக்கிறாங்க. என்னதான் இது? தப்பு இல்லை அதெல்லாம். இன்று மாலை சுமார் 7 மணி அளவில் டெல்லி செங்கோட்டை பகுதியில் தீவிரவாதிகளால் நடத்தப்பட்ட தீவிரவாத செயலில் ஒரு ஜங்ஷனில் மெதுவாக சென்று நின்ற ஒரு 4 சக்கர கார் மூலம் வெடிகுண்டு வெடிக்கப்பட்டு அதனால் 15க்கும் மேற்பட்டவர்கள் மரணமடைந்துள்ளனர். 20க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்து மருத்துவமனையில் தீவிர சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது சம்பந்தமாக நம் நாட்டினுடைய பிரதமர், ஜனாதிபதி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நாடு முழுவதும் ஆங்காங்கே இருக்கின்ற காவலர்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும், மக்கள் அதிகமாக கூடப்படுகின்ற இடங்களில் கூடுதல் கண்காணிப்பை காவல்துறையினை செலுத்த வேண்டும் என்று உள்துறை அமைச்சகத்தில் இருந்து ஒரு அறிவிப்பு எழுதப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் பதட்டமாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் புதுச்சேரி மாநிலத்தில் இது சம்பந்தமாக மக்கள் அதிகமாக கூடப்படுகின்ற இந்த ரயில்வே ஸ்டேஷன், பீச், பஸ் நிலையம், கவர்னர் மாளிகை எதிர்க்க, சட்டசபை எதிர்க்க, அரசு பொது மருத்துவமனை, இது போன்ற எந்த பகுதியிலுமே காவல்துறையினர் எந்த ஒரு சிறு கண்காணிப்பையும் நடத்தவில்லை. ஆனால் வந்து நகரப்பகுதி முழுவதும் இருக்கக்கூடிய ரெஸ்டோ பார்கள் முழுமையாக திறந்து வைக்கப்பட்டு வெளிமாநிலத்திலிருந்து வரக்கூடிய சமுதாய குற்றவாளிகள் இன்றைக்கு நல்லா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் டான்ஸோடு நடத்தினுக்கிறாங்க. இது வந்து புதுச்சேரி மாநில காவல்துறைக்கு மிகப்பெரிய தலைகுனிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலாகும். ஏன்னா இது காவல்துறையுடைய உயரதிகாரிகள் சரியான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துறாங்களா என்பது கூட தெரியல. நம்ம ஒழுங்கால ஸ்டேஷன் தான் ஒரு இன்ஸ்பெக்டர் பாவம் அவர் ஒரு தனி நபராக சுத்தின்னு வர்றாரு. ஆனால் வேற யாரும் வந்து காவல்துறையில் இருக்கக்கூடிய மேலதிகாரிகள் இது சம்பந்தமா வந்து புதுச்சேரி காவல்துறைக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க கூட தெரியல. இன்றைக்கு வந்து இந்த நாடு முழுவதும் வந்து பதற்றத்தோடு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் இரவாய் பேசி சொல்லிட்டு தூங்கிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. இது தவறான ஒன்று. துறை அமைச்சருக்கு இது மேல்தான் தெரியும்னு நினைக்கிறேன். துறை அமைச்சரே இதுல வந்து ஒரு உத்தரவுகளை மத்திய உள்துறை அமைச்சர்களுடைய உத்தரவை பின்பற்றி புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சர் அவர்கள் காவல்துறையினருக்கு உரிய உத்தரவை பிறப்பிச்சிருக்கணும். இதுவரைக்கும் அவர் செய்யப்படவில்லை. இல்ல, புதுச்சேரிக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள்ல வந்து எல்லாருமே நல்லவும் கிடையாது. பலர் வந்து அண்டை மாநிலத்திலிருந்து வர்றாங்க. சமுதாய குற்றவாளிகள், கஞ்சா, போதைப் பொருள், மெத்தலின் போன்ற போதைப் பொருளுக்கு வந்து இங்க வந்து அடிமையாக வராங்க. பலர் வந்து முழுக்க எல்லா ரெஸ்டோ பார்லையும் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா வந்து சமுதாய அத்தனைக்கு சீர்குலைவை ஏற்படுத்துகின்ற விதத்துல அரைகுறை டான்ஸு, நாட்டியம், நடனம் இதான் நடந்துக்குது. இப்படி இந்த காலகட்டத்தில் கூட இங்க வந்து புதுச்சேரி நகர பகுதியில் இருக்கக்கூடிய ரெஸ்டோ பார்ல ஆட்சியாளர்களுக்கு வேண்டியவர்கள் நடத்தக்கூடிய ரெஸ்டோ பார்ல இன்னைக்கே வந்து ஆட்டம் பாட்டத்தோடு நடந்ததுன்னா இது வந்து மக்களுடைய பாதுகாப்பே வந்து ஒரு கேள்விக்குறி ஆக்கப்பட்டுள்ளது.